எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. நான் தான் உங்கள் கோகிலா செந்தில்குமார். நம்ம இன்றைக்கி வந்து சண்டே சமையல் தான் பார்க்க போகிறேங்க. நம்ம வீட்டில் சாதம் வச்சாச்சுங்க. அடுத்து முட்டை தொக்கு பண்ணுறதுக்காக முட்டையை வேக போட போகிறேங்க. அடுத்தது காளான் குழம்பு வைக்க போகிறேங்க. முட்டையை கழுவி எடுத்துக்கலாங்க. காளான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. கழுவிட்டு இன்னொரு தடவை கட் பண்ணிட்டு கழுவிக்கலாங்க. அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. காளான் ஃபஸ்ட்டு வதக்கி எடுத்துகிட்டு அதிலே குழம்பு தாளித்து விட்டுறலாங்க. காளான் நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் எடுத்துக்கலாங்க. தண்ணி இருந்ததுன்னா எண்ணெய் ஊற்றினப்போ வணங்குறப்போ தண்ணி விடுங்க. அதனால் நல்லா சுத்தமாக புழிஞ்சு எடுத்துக்கலாங்க. மொட்டு காளான் தான் வாங்கியிருக்கோங்க. வணக்கின காளான் எடுத்து வச்சுட்டு அதிலே குழம்பு தாளித்து விட்டுறலாங்க. எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. வெங்காயம் 1.5 வெங்காயம், 2 தக்காளி, கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலையெல்லாம் ஃபஸ்ட்டு போட்டு வதக்கிக்கலாங்க. வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க. 2 தக்காளி எடுத்து மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கினதுக்கப்புறம் நம்ம காளான் வதக்கி வச்சது போட்டுக்கலாங்க. அடுத்தது மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாங்க. 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாங்க. மஞ்சத்தூள் லைட்டாக போட்டுக்கோங்க. மசாலாலாம் போட்டு வதக்கி விட்டதுக்கப்புறம் நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம தக்காளியை ஊற்றிடலாங்க, அரைச்சி வச்சதை. இந்த ஸ்டேஜில் தக்காளி ஊற்றிடலாங்க. நம்ம 1 பாக்கெட் காளான் தான் எடுத்துருக்கோம், அதனால் 2 தக்காளி எடுத்துருக்கோம். குவான்டிட்டி அதிகமாக செய்கிறவங்க தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இது இப்படியே கூட நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அப்படியே சப்பாத்திக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்லாங்க. நம்ம இப்போ காளான் குழம்பு மாதிரி வைக்க போகிறனால தேங்காய், சீரகம், சோம்பெல்லாம் போட்டு அரைச்சி ஊற்றினோம்னா காளான் குழம்பு ரெடி ஆயிருங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தேங்காய் ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க. மிக்ஸி ஜாரே கழுவி ஊற்றிடலாங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு. தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாங்க மிக்சியில். தண்ணி 1 செம்பு, 1 டம்ளர் ஊற்றிக்கோங்க. நல்லா கொதித்து வரும்போது உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. மசாலா போனதுக்கப்புறம் நம்ம தேங்காய் ஊற்றிடலாங்க. தேங்காய் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. சீரகம், சோம்பு போட்டுக்கலாங்க. அரைச்சாச்சுங்க, அது அப்படியே ஊற்றிக்கலாங்க. தேங்காய் பால் எடுத்து முட்டை தொக்கு தான் பார்க்க போகிறேங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. ஆயில் தான் ஊற்றிருக்குறோம்.
கடுகு உளுந்தம் பருப்பு போட்டாச்சுங்க. அடுத்து கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. 2 வெங்காயம் எடுத்துருக்குங்க, பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தட்டி வச்சுக்கோங்க. இல்லை பேஸ்ட்டாகவும் போடணுன்னா போட்டுக்கலாங்க. வெங்காயம் மிளகா ஒட்டுக்கவே ஆட் பண்ணிட்டாங்க. வதக்கிக்கலாங்க. ஒரு தக்காளி எடுத்து நறுக்கி வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் தட்டி போட்டாங்க. வெங்காயம் வதங்கிருச்சுங்க. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க தேவையான அளவு. மட்டன் மசால் கொஞ்சம் போட்டிருக்காங்க. கொஞ்சோல மல்லித்தூள் மிளகாத்தூள் போட்டிருக்காங்க. முட்டையை கீரி எடுத்து வச்சுக்கலாங்க. மஞ்சத்தூள் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. அந்த பக்கம் குழம்புக்கு தாளித்து எடுத்துக்கலாங்க. கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு வெங்காயம் போட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்து எடுத்துடலாங்க. குழம்பு எடுத்து அதில் ஊற்றிடலாங்க. வணங்கிருச்சு. முட்டை தொக்குக்கு கொத்தமல்லி தூவிடலாங்க. அப்படியே குழம்பு கொஞ்சம் லாஸ்ட்டில் போட்டு இறக்கிடலாங்க. கொத்தமல்லி தூவி இறக்கிடலாங்க. நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன சமையல்னால் சுட சுட சாதம், காளான் குழம்பு, முட்டை தொக்குங்க, தயிர், கெட்டியான தயிர். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மக்களே. ட்ரை பண்ணிவிட்டு ஏதாவது குறை இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.